மேஷம், நல்லவர்களுடைய நட்பு கிட்டும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவங்கள் கிடைக்கும். அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு. பங்குதாரர்களின் ஆலோசனைகளை ஏற்கவும். உத்தியோகம் சிறக்கும். ரிஷபம், தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளின் விருப்பத்தை கேட்டறிந்து நிறைவேற்றுவீர்கள். உங்கள் சேமிப்பு மேலும் அதிகரிக்கும். வியாபார ரீதியாக முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள். அலுவலகத்தில் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மிதுனம், எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். சகோதரர்களின் ஆதரவு கிட்டும். அடிக்கடி தொல்லை தந்த வாகனத்தை சீர் செய்வீர்கள். மனைவி வழியில் ஆதாயம் உண்டு. வியாபாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். கடகம், குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். யோகா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். உறவினருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். அலுவலகத்தில் தேடிய முக்கிய ஆவணங்கள் தென்படும். சிம்மம், மனக்குழப்பம் நீங்கும். அறிஞர், கல்வியாளர் நட்பால் தெளிவடைவீர்கள். குடும்பத்தில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்துவீர்கள். அலுவலகத்தில் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாதீர்கள். கன்னி, திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தம்பதிகளுக்குள்ள அந்நியோன்யம் பிறக்கும். பிள்ளைகளை பொறுப்பாக வளர்க்க எண்ணுவீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு பழைய வாடிக்கையாளர்களை கவருவீர்கள். உத்தியோகம் சிறக்கும். துலாம், தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. அக்கம் பக்கத்தினரிடம் விவாதங்களை தவிர்க்கவும். குடும்பத்தினரின் ஆதரவு உண்டு. அடிக்கடி தொல்லை தந்த வாகனத்தை மாற்றுவீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். அலுவலகத்தில் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. விருச்சிகம், பணவரவு திருப்தி தரும். பளிச்சென்று பேசி அனைவரையும் கவருவீர்கள். தம்பதிகளுக்குள் நெருக்கம் கூடும். பிள்ளைகளின் வருங்காலத்துக்கான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அலுவலகத்தில் விவாதங்களை தவிர்ப்பீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சி செய்வீர்கள். தனுசு, எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். வாகனத்தை சீர் செய்வீர்கள். பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்துவீர்கள். அலுவலகத்தில் அமைதி காக்க வேண்டும். மகரம், குடும்ப உறுப்பினர்களுடன் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். பழைய நண்பர்கள் தேடி வருவார்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். அலுவலகத்தில் பணிச்சுமைகள் குறையும். மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். கும்பம், சின்ன சின்ன சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வரும். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விட்டு தீர்ப்பீர்கள். அலுவலகத்தில் புதிய பதவிக்கு பரிந்துரைக்கப்படுவீர்கள். மீனம், பிள்ளைகள் படிப்பு தொடர்பாக அலைச்சல்கள் செலவுகள் இருக்கும். பண விஷயத்தில் கராராக இருப்பது நல்லது. விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு. அலுவலகத்தில் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது.